ஸோ ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பின்னாடி நம்ம வண்டி நிற்கிது டீரெக்ஸு. எதுக்காக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா கார் சென்ஸ் ஆலந்தூருக்கு வந்திருக்கேன். நம்ம வண்டியில் எல்லாமே இருக்குது. நான் மேக்ஸிமம் எல்லா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டார் லைட்டு, ஆம்பியன்ட் லைட்டு, இந்த கிரில் லைட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறோம் வண்டியில். அந்த ஃபாக் லைட் நல்லா தான் இருக்குது. அதை வச்சுருந்தா லதாக்லாம் போயிருந்தோம். ஓகே தான் எனக்கு ஹைவேல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மழை பெய்யும் போது கொஞ்சம் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் கார் சென்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க ஒரு லைட் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. அது இப்போ உங்களை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதான் நம்ம வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம். அண்டு ஆல்ரெடி நமக்கு ஃபாக் லைட் ஸ்லாட் இருக்கிறதால ரொம்ப ஈஸி தான். அது கைட்டிட்டு திருப்பி மாட்டி கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக வேறு என்ன பண்ண போகிற மாடிஃபிகேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன லைட்டுன்னு உங்களை காட்டிடுறேன். ஸோ நம்ம போட போகிற லைட் பார்த்தீங்கன்னா ஆசூம் அப்படின்ற ஒரு பிராண்டு. கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ரொம்ப ரினோடான ஒரு பிராண்டு. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மெயினாக கார் சென்ஸில் பண்ணுறாங்க இந்த பிராண்ட் எடுத்து. நம்ம போட போகிற லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் லைட்டு அண்ட் டைரக்ட் எல்இடி ஃபாகு. இதில் நமக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5500 கெல்வினில் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட்டு கிடையாது, எல்லோவும் ஒயிட்டு மிக்ஸ்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஐடி லைட்ஸ் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வர எல்இடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ரோடு பெருசாக தெரியாது. பிரைட்னஸ் அதிகமாக பார்க்குறத தாண்டி விசிபிலிட்டி தான் மெயின் நமக்கு. அந்த வகையில் ஆசூம் ரொம்ப நாளாக பிளான் மாற்றலான்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு கெல்வின் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5000 to 5500 வந்துடும். அண்டு ஹை பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 வாட்ஸு, லோ பீம் 38 வாட்ஸு. லைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு லைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அண்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டு அந்த எல்இடி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய வண்டிக்கு இது போடுறாங்க. ப்ரைஸ் என்ன கதைன்ற டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் கால் பண்ணிட்டு பேசுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது சின்ன டிஸ்கவுண்ட்டாவது இருக்கும். இதை நான் ஏன் அப்கிரேட் பண்ணுறேன்னா நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ் காரில் போகிறோம். இந்த லைட் பத்தாது இப்போ இருக்கிற லைட்டு. ஸோ அதனால் அடிஷ்னலாக போடுறேன். இது ரெண்டாவது என்னென்னா நமக்கு முட்டி அளவுக்கு தான் வரும். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு இரிட்டேட்டாகவும் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம வண்டியில். இதோட ஹார்னஸ்ஸு எல்லாமே ஒரு செட்டாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ராக்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஃபைனலாக எப்படி லைட் அவுட்புட் இருக்குது. அடிஷ்னலாக இன்னொரு லைட் பார்த்துருக்கேன். அதுவும் போட முடியுமான்னு தெரியல. இந்த இடத்துல சும்மா ஒரு ஃபேன்சியாக போடலான்னு. அதுவும் மாடிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டிடுறேன். நம்ம அண்ணா தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாட்ட போகிறாரு. அண்ணா உங்கள் பேர் சொல்லலாம் அப்படியே. ஆனா என் பேர் வந்து ராஜ்ண்ணா. நேம் வந்து ராஜ். ஓகே. ஸோ நம்ம வண்டிக்கு நீங்கள் அதை பண்ண வண்டிக்கு வந்து ப்ரொஜெக்டர் மாட்ட போகிறோம். மாட்டிட்டு லைட் வெளிச்சு எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த மாதிரி வந்து பண்ணால் வயரிங் பிரச்சனை ஆகிடும். இது வயரிங் பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம பண்ண போகிறது இப்போ சாக்கெட் தான் போட போகிறோம். ஆனால் உங்களுக்கு வயரிங் பிரச்சனை எதுவும் வராது. எந்த வண்டிக்கு வேணால் பண்ணலாம். எந்த வண்டிக்கும் தாராளமாக பண்ணலாம். சூப்பர். ஸோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா இங்கே ஆலந்தூரில் இருக்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்திருந்தேன் ஒரு வாட்டி ஆம்பியன்ட் லைட்டுக்கு இதில் தான். ஸோ மறுபடியும் இப்போ ஃபாக் லைட் மாட்டிட்டு அவர் நமக்கு எல்லா ஃபோக்கஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துருவார். பவர் எப்படி இருக்குன்றது நான் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஹைவேல காட்டுறேன். இங்கே காட்டுறதை விட சிட்டிக்குள்ளே. ஸோ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசூமோட ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியாச்சு, அந்த பக்கம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லைட் போடுற வண்டியில் நம்ம அப்கிரேட் பண்ணால் ஒன்று தாறுமாறாக பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா FBL 1000 அப்படின்ற ஒரு லைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு குட்டியோண்டு தானே இருக்குது. பட் அதை சைஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. சரியான பவர் இருக்கும் அந்த லைட்டு. ஏன் ப்ரோ இவ்வளோ போடுற ஆப்போசிட்டில் வரவங்களாம் செத்து போயிடணுமான்னு கேட்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்ல பேசிவான இன்கம்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி பேசிவான இன்கம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் அப்ரூவ் ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு ஆப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. அந்த கேம்ஸ் விளையாடுறது மூலமா பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்ன்றது எடுக்க முடிஞ்சது. இது ரொம்பவே சிம்பிளான கேம். ஒரு பிளேன் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். அது கிராஷ் ஆகிறதுக்குள்ள நீங்க போட்ட அமௌண்ட் எடுத்துணும். அவ்வளோதான் சிம்பிளான கேம். நான் சொல்றதை விட பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு விளையாட நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ள போன ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிளேன் கேம் நான் சொன்னது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கேஷ் உள்ள போட்டுக்கிறேன். அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கு. எஸ். ஸோ வெறும் 4000 ரூபாய் தான் நான் போட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிவ் இன்கம் எடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது இங்க தெரியுதுல ப்ரோமோ கோடு, அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான போனஸும் கிடைக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150க்கு மேல ஃப்ரீ ஸ்பின்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். லோ பீமில் தான் நான் ஓட்டுவேன். யாராவது வேணுமனே ஹை பீமில் வரும்போது நம்மளும் ஹை பீம் போடுவோம். நம்மகிட்ட பவர்ஃபுல் லைட்ஸ் இருக்குன்னு காட்ட வேண்டியது தான். நான் எப்போவுமே லோ பீமில் தான் ஓட்டுவேன். என்னோட வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜிபிஎஸும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் நம்ம புது டேஷ் கேம் ஒன்று. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுக்கு தனியாக ஒரு ரீல்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு ட்ரிப்புக்காக தான் நான் பண்ணுறது. ஆனால் வேலை முடிஞ்சுதா ஓரளவுக்கு? அந்த படம் ஃபிட் பண்ணியாச்சு. இது முடிச்சுட்டு நம்ம ஃபோக்கஸ் செக் பண்ணோமா? அது இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணோம். ஸோ நமக்கு ஒரு லைட் மாட்டியாச்சு ஆசூமு. அதுக்கப்புறம்
இந்த பக்கமும் ஒரு லைட் மாட்டியாச்சு. இன்னும் டெஸ்டிங் தான் பண்ணல. ஓவராலாக பவர் எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு போகும்போது காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் FPL 1000 அது ஒரு பேர் மாட்டியாச்சு. இதுவும் சூப்பராக இருக்கும். நான் வீட்டுக்கு போகும்போது எல்லா லைட்டும் காட்டுறேன். எல்லோ மாற்றுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி கலர்ஸ் வரும் கைஸ் இந்த லைட்டில். ஸோ செக் பண்ணியாச்சு, ஃபிட்டும் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது லுக்ஸ். நீ வாடா, இந்த சைடு வாடா, இந்த சைடு வாடா. சரி, இப்போ இதை ஆஃப் பண்ணிங்க. ஃபாக் மட்டும் போடுங்க. ஓகே, இப்போ வந்து ஃபாக் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஹெட்லைட் மட்டும் போடுங்களேன். ஓகே, இப்போ எல்லா லைட் ஆன் பண்ணுங்க சார். பார்க்கலாம் போனா சார் சாக்லேட்ரு ஆக்சிலரி போனா. ஓகே பக்கா. ஸோ 4ல் எல்லா லைட்டு போட்டதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வண்டியே தெரியாது, அந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது. வேறு லெவல் அவுட்புட்டு கைஸ். ஸோ மக்களே, வண்டியோட பவர் பார்க்கணுமா? ரைட் நவ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஆசூமோட ஃபாக் லைட் மட்டும் ஆன் பண்ணுறேன். வெறும் ஃபாக் லைட் மட்டும்தான் இது. ஹெட்லைட் நான் போடவே இல்லை. இன்க்ளூடிங் ஹெட்லைட் நான் போட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் த பவர். சரி, ஓகே, இது இருக்கட்டும் ப்ரோ. அந்த குட்டியோண்ட லைட் போட்டே அது எவ்வளோ பவராக இருக்குன்னா, இப்போ நான் இந்த ஆசூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த குட்டி லைட் மட்டும் போட்டேன்னா ஒரு ஃபோக்கஸ் மாதிரி அடிக்குது பாருங்க. இது கூட சேர்ந்து நான் ஆசூம் போட்டேன்னா அமாமுக்கே ரெயின் கோட் ஃபேமிலி கா பிரைட்னஸ் ஓத்தா ஹே அப்படின்னு இருக்கும். ஃபாக் டைமில் எஸ் இந்த எல்லோ போட்டேன்னா வேற மாதிரி இன்னும் தெரியும். நம்ம இதில் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஃபாக் மட்டும் கூட வச்சு ஓட்டலாம். இவ்வளோ விஷயங்கள் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அதனால் இது எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஓன்லி வென் தேர் இஸ் எமர்ஜென்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஃபோனில் பார்க்கறத விட பிரைட்னஸாக இருக்குது கைஸ். அது நான் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் இல்லாமல் ஓட்டவே முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே பியூர் ஒயிட் LED போடாதீங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் குட். நீங்கள் பியூர் ஒயிட் போட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 கெல்வினாக இருக்கிறதால ஒயிட் வித் எல்லோ மிக்ஸ் ஆகி வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ அதனால் இந்த லைட்டு தான் நைட் டைமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னும் மழையில் டெஸ்ட் பண்ணல, அதுவும் டெஸ்ட் பண்ணிடுறேன். பட் வர்த் த அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன் கைஸ் இது. ஸோ நம்ம கார்சென்ஸ் ஷாப்பில் தான் இருக்கும். எனக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் நிறையா இருக்கும். வண்டியோட வைப்பர் பிளேடு, இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ப்ரீமியம் பிராண்டும் இருக்குது, பட்ஜெட் பிராண்ட்ஸும் இருக்குது. ஏகப்பட்ட டிஸ்பிளேஸ் வச்சுருக்காங்க. உங்கள் காருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் மாடல் வாங்கிட்டு டாப் மாடலாகவே நீங்கள் மாற்றிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செக்ஷனு எல்லாமே வேறு லெவல். 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பயங்கர ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸில் வச்சுருக்காங்க. இது ஒரு அவுட்லெட் கிடையாது, நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. சூப்பராக ஒர்க்கும் முடிஞ்சுது. அண்ட் லைட்டோட த்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்டு சாப்பிடாம காலிலேருந்து வந்து இந்த ஒர்க்கு பண்ணேன். அது வண்டி நம்ம அழகு பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும். அண்ட் முக்கியமாக இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போமேலாம் போட மாட்டேன். ஹைபீமே யாராவது போட்டு வந்தாங்க தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா நம்ம யூஸே பண்ண போகிறது இல்லை. ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வண்டி எடுத்தாலே 200 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ஹைவேலேயே சுற்றுறதால வீட்டில் இருக்கிறத விட இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. எனக்கு தெரியும் இந்த லைட்ஸ் போடக்கூடாது, இவ்வளோ லைட்ஸ் போடக்கூடாது. பட் நான் போட்டிருக்கிறது ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான்.
அண்ட் பில் பே பண்ணிட்டு கிளம்பிடலாம். இந்த லைட்ஸ் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபோன் நம்பரை கொடுத்துருவீங்க, அவங்களே காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஏதாவது நல்ல டிஸ்கவுண்ட் வரலாம் கொடுத்துருப்போங்க. சொல்லிட்டு இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் லைட்டோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி உன் காதல் என்று அது பொய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.